ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கேஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமி விஜிலாண்டிஸோட எபிசோட் 3 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வீடியோவில் வேறு ஏதாவது லைக் அப்டேட்ஸோ அல்லது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோலேருந்து கண்டிப்பாக அதை சரி பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் மை ஹீரோ அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமி ஃபைனலாக முடிஞ்சிருக்கு. பட் உங்களுக்கு மை ஹீரோ அகாடமி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மை ஹீரோ அகாடமி விஜிலாண்டிஸும் பிடிச்சிருக்கும். ஏன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மைட் எண்டிவர்லேருந்து எல்லா பழைய ஹீரோஸ், அதாவது எல்லா பழைய லைசன்ஸ்டு ஹீரோஸும் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ் தான். ஸோ எபிசோட் 3 போயிட்டுருக்கு. எபிசோட் 2 வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவான கொய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ என்ன தான் நம்ம அதாவது எந்த ஹீரோ ப்ரோ லைசன்ஸ்டு ஹீரோவாக இருந்தாலும் அவங்களும் ஒரு காலத்தில் விஜிலாண்டியாக இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. பட் என்ன தான் அவங்க விஜிலாண்டியஸாக இருந்தாலும் சரி, ப்ரோ ஹீரோவாக இருந்தாலும் சரி, நமக்குன்னு நம்மளோட சைடு ஒர்க்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகணும், பார்ட் டைம் ஜாபுக்கு போகணும், ஏகப்பட்ட சைடு வேலைகளும் இருக்குது. ஸோ என்ன தான் விஜிலாண்டியாக இருந்தாலும் நம்மளோட வேலை விஜிலாண்டி கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் ஒழுங்காக படிக்கணும், அதே மாதிரி சைட் ஜாப்பையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணிவிட்டு அவனோட ரூமுக்கு புலம்பிகிட்டே போயிட்டுருக்கான். லைக் இவன் ஒரு விஜிலாண்டியாக இருக்கான்ல, ஸோ அந்த மாதிரி புலம்பிட்டு போயிட்டுருக்கான் அவனோட ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான். ஆமாம், ரூமுக்குள்ளே வந்தோடனே அதாவது நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவனே வந்து சொல்கிறான், என்ன தான் நான் வந்துட்டோம்ல, நம்ம ரூமில் யார் இருக்க போகிறோம், நம்ம மட்டும் தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒருத்தன் உட்காந்து சாப்பிட்ருக்கான். யாரா நீ என் வீட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்க, அதுவும் என்னோட பீர் எடுத்து குடிச்சிட்ருக்கு, யாரா நீ அப்படின்னு சொல்லி ஷாக்காயிடுறான். அவன் என்னோட டிவியை பார்க்குறான், என்னோட பீரை உட்காந்து என்னமோ சொகுசாக அவனோட வீடு மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். யாருனே தெரியலையே இந்த கிழமை அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து மறைச்சி அவன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அந்த கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான். அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி என்னோடய பீர் எடுத்து குடிச்சிட்ருக்கான், என்னோடய டிவியை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்களே, யாரா அப்படின்னு பார்க்குறப்ப தான் கிழமை சொல்கிறாடி, தம்பி நான் தான்டா இது, என்னை யாரும் தெரியா, நான் தான் நக்கல் டெஸ்டர் அப்படிங்கிறான். ஸோ அவனோட அந்த மாஸ்க் போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் தான் நக்கல் டெஸ்டர்னு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க் போடாமல் இருக்கிறதுனால நம்ம கொய்ச்சியால் பார்த்து கண்டுபிடிக்க முடியல. ஓ நீ தானா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி உள்ளே வந்து கதவை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாக் பண்ணிவிட்டு போயிருந்தேனே, அதுக்குள்ளே நீ எப்படி கதவு லாக் ஆகிருக்கப்ப நீ எப்படி உள்ளே வந்து அப்படின்னு கேட்க அவன் வந்து சொல்கிறான், நான் விண்டோ வழியாக வந்தேன் தம்பி அப்படிங்கிறான். விண்டோ வழியாவா அப்படின்ட்டு விண்டோவை பார்த்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோவை உடச்சி அதிலேருந்து லாக்கை வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்து சொகஸாக உட்காந்து ஜூஸு பீரு எல்லாத்தையும் உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா காலிங் பெல் அடிக்குது. அப்புறம் ஓப்பன் பண்ணால் வெளியே ஒரு பொண்ணு நிற்கிறா. ஆமாம் யாருமா நீ யாருமா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இவளும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. யாருமா நீ அப்படின்னு கேட்குறப்ப அவள் சல்லுன்னு உள்ள ஓடி வந்து அவளோட மேக்கப் செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து மேக்கப் போட ஆரம்பிக்கிறா. என்னைய தெரியலையா, நான் தான் பாப்பப் கேர்ள் அப்படின்னு மேக்கப் போட்டு காமிக்கிறா. ஓ நீ தானா அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கப்புறம் சொல்கிறேன், வாயை திறந்து ப்ளைனாக இருக்குன்னு மட்டும் எதுவும் சொல்லிடாத அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்குன்னு சொன்னால் உன்னை போட்டு தள்ளிடுவேன்டா அப்படிங்கிறான். ப்ளைன் மீன்ஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் விண்டோவை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கேட்குறான், சரி நம்ம பேட்ரோல் நைட்டு தான் ஆரம்பிக்கிறோம், நீங்கள் என்ன அதுக்குள்ளே இப்போயே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க அங்கே இருந்த அந்த நக்கல் டஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், ஆமாப்பா எனக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, எனக்கு நிறையா ஃப்ரீ டைம் இருந்தது, அதான் என்ன பண்ணுறேன்னு தெரில இங்கே வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம பாப்பப் கேள் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஈவெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன், எட்டிக்கிட்டு பார்த்து அவனை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாள். அப்புறம் பார்த்தா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் தெரியுது இப்போ நம்ம கொய்ச்சி சொல்கிறான், சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், நீ எப்படி கர்டன் போட்ட அப்படின்னு அவளை பார்த்து கேட்க அவள் டப்புன்னு கேட்டேன் ஓப்பன் பண்ணி உள்ளே இருந்து ஒரு ஜாக்கெட் எடுத்து நம்ம நக்கல் டெஸ்டர் மேலே போட்டு, இது என்னோட ஓவர், இங்கே பாரு உன்னோட ஜாக்கெட்லாம் உன்னோட நாத்தம் பிடித்த ஜாக்கெட்லாம் இங்கே இருக்குது, எடுத்துகிட்டு போட அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். இந்த கட்டனுக்கு இந்த சைடு என்னோட இடமா அப்படின்னு சொல்கிறேன். ஏம்மா நம்ம கொய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், ஹலோ நானும் தாங்க இங்கே வாழ்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இது அவனோட வீடு, இது என்னோட வீடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். பட் அதெல்லாம் கண்டுக்காமல் அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விளையாட்டுத்தனமாக சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் கொய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சரி என்னோட பார்ட் டைம் ஜாபுக்கு வேலை ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல நக்கல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரி கிளம்பி காற்று வரட்டும் அப்படின்னு சொல்கிறான். அங்கே பாப்பப் கேளும் சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வெக்ஸில் இருந்து வெளியே போகிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாபாக வேலை பார்த்துட்ருக்கான். எந்த இடத்துலன்னு வந்து பார்த்திங்கன்னா இவன் ஒரு கேஷியராக ஒரு சூப்பர் மார்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெக்ஸில் தான் இருக்கான், நினச்சிட்ருக்கான் காலேஜ் லைஃப்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இவங்க கூட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, என்னோடய காலேஜ் லைஃப் இப்படியே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த கேஷியரில் இருந்துட்டு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம
சாரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பப் கேர்ள் அவள் சொன்ன மாதிரியே அவளோட ஈவெண்ட்டுக்காக போயிடுறா. ஸோ ஈவெண்ட்டுக்கு போயிட்டு ஒரு சாங் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அதாவது ஒரு 2 நிமிஷம் ஒரு சாங்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சைடு அவள் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாங் பாடிட்டு இருக்கா. ஸோ இவளுக்குன்னு ஒரு குட்டி ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ குட்டின்னு சொல்ல முடியாது, நிறைய ஃபேன் பேஸ்னே இருக்குன்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் அப்ரூவ்டு இல்லாத ஒரு நடக்கிற இடம் தான். ஸோ நம்ம உங்களுக்கே தெரியுமில்ல, ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா போலீஸ்கிட்ட அப்ரூவ் வாங்கணும். பட் பாப்பப் கேர்ள் எப்பயுமே அப்ரூவ் வாங்காமல் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருப்பாள். ஸோ இப்படி நடத்திட்டு இருக்கப்போ அவள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஃப்ரீயாக பாடி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஹேண்ட் ஷேக் கொடுக்குறேன், எல்லாம் லைனில் வந்து நில்லுங்கன்னு சொல்கிறான். எல்லாம் லைனில் நிற்கிறப்ப ஒரு பையன் மட்டும் ஒரு மாதிரி இடிச்சிட்டு ஒரு கூலையாக இருக்கான். ஸோ இடிச்சிட்டு போய் வாங்கலான்னு பார்க்குறப்ப அவனை தள்ளி விட்டுறாங்க. ஸோ அவனை தள்ளி விட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் வந்து அது 2 ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை பிடிச்சிட்டு, நீ லைனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ தாண்டிட்டு போகக்கூடாது, அது ரொம்ப தப்பு, நீ இங்கே இருந்தே நம்ம பாப்பப் கேர்ளை நீ வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணலாம், ஒரு மேன்லி திங்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம பாப்பப் கேர்ள் பாடிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், ஸோ நீ எங்கே நின்றுட்டுருக்கியோ அங்கேருந்து நம்ம பாப்பப் கேர்ளை நம்மளால் சியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் ஐ மாதிரி நம்ம எக்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு லேசர் ஐ போல் இவனோட பவர். ஸோ அவன் அந்த பவரை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி கொடுக்குறான். ஸோ அதை பார்த்தோன்னே பவர் பாப் கேளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி பவர் பாப்புங்கிற பேர் பாப்பப் கேளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சீர்ஃபுல்லாக இருக்குல்ல, ஓ லேசர் ஷோலாம் இருக்கா, ரொம்ப ரொம்ப சூப்பர், தட் வாஸ் ஒரு ரொம்ப ஆசமான லேசர் ஷோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் இவனோட ஃப்ரெண்டு கேட்குறான், டே இதுதான் மேன்லி திங்காடா, ஏன்டா நின்ன இடத்துலேருந்து சேர் பண்ணலான்னா இப்போ என்ன நீ மட்டும் எல்லாத்தோட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சேர் பண்ணுறான்ல. ஸோ அவளை வந்து பார்த்தீங்கன்னா பாப்பப் கேர்ள் புகழ்ந்தனால அவன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கடுப்பாயிரும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சின்ன பையன் டப்புன்னு டென்ஷன் ஆகி ட்ரக்கை எடுத்து குத்த ஆரம்பிச்சிருவான். ட்ரக்கை எடுத்து குத்துனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு பெரிய ஒரு வலுவலுப்பான ஒரு ஈலாம் வந்து பார்த்திங்கன்னா மாறிடுவான். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஃபிஷ் எப்பயும் வளவளப்பாக இருக்கும்ல. ஸோ வளவளப்பாக மாறிட்டு நம்ம பாப்பப் கேர்ளை நோக்கி வேகமாக போய் ஹேண்ட் ஷேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்பப் கேர்ள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பறந்து போயிடுவான். ஸோ பறந்து போனதுக்கப்புறம் நம்ம பாப்பப் கேர்ளை அவள் பயந்துருவா. ஸோ அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, என்னடா ஒரு ஈல் தனியாக நம்மளை வந்து துரத்திட்டு இருக்குன்னு பயந்துட்டு இருப்பா. இவனுங்க 2 பேரும் இங்கே ஓடி வருவானுங்க. நம்ம கோயிச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவனோட பார்ட் டைம் ஜாப் முடிஞ்சு வெளியே வந்திருப்பான். அப்போ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்க, க்ரூலர் வந்துட்டியா அப்படின்னு. என் பேர் க்ரூலர் இல்லைடா, என் பேர் க்ராலர்ரா அப்படிங்குவான். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நக்கிள் டஸ்ட்டும் அந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஸோ அவனை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் அள்ளு விட்டுரும். ஜிசி நீங்களும் வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்பான். அதாவது தாத்தா நீங்களும் வந்துட்டிங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈலை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலாம் வா, இந்த ஈலை நம்ம சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நக்கிள் டஸ்டரும் நம்ம கோயிச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈலை பிடிக்க போவாங்க. நம்ம ஈலை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி, அதாவது நம்ம கோயிச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஈலை பிடிச்சிருவோம். பிடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம நக்கிள் டஸ்டர் பறந்து வந்து ஒரு கிக்கு விடுவோம் பாருங்கள். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிக்கு ஒழுங்காக படாது, ஏன்னா வலுவலுப்பாக இருக்கனால கிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதாயிரும். நம்ம கோயிச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணிடுவான். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா குப்பையில் விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிப்பாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப வலுவலுப்பாக இருக்குது, நம்ம இதுக்கு ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம நக்கிள் டஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு உடன் ஷாப்பை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். உடன் ஷாப்புங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சமையல் பண்ணுற கடை இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான், ஏதோ ஐடியா கிடச்சிருக்கும் போல். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பப் கேர்ள் கிட்ட கால் பண்ணி ஒரு மாதிரி சொல்லிடுறாங்க போல், ரொம்ப நேரம் டைம் ஆகுது. அதுக்கப்புறம் பாப்பப் கேர்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு, சரி நான் உனக்கு என்ன ஹேண்ட் ஷேக் தானே பண்ணணும், வா நானே ஹேண்ட் ஷேக் பண்ணுறேன், உனக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லித்தரை பார்த்து, அதாவது அந்த ஈலை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கோயிச்சி கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அவன் வந்து உன்னோட ஃபேன் தானாமா, உனக்கு கை கொடுக்கணும், அதாவது உனக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி இப்படி மாறி இருக்கான். ஸோ நீ ஹேண்ட் ஷேக் கொடுத்தினா அவன் நார்மலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிச்சி சொல்லுவான். ஸோ அதனால் நம்ம பாப்பப் கேளும் வேறு வழி இல்லை, சரி நம்மளோட ஃபேன் தானே, என்ன தான் இப்படி இருந்தாலும் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் கொடுப்பான். டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்னை கட்டிப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவளை சுற்றி வளைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி எனக்கு இப்போ கிஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாயை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பாப்பப் கேர்ள் நோக்கி வரும். பாப்பப் கேர்ளுக்கு ஒரு அள்ளு விட்டுரும். அப்புறம் பார்த்தா மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிச்சியும் நம்ம நக்கிள் டஸ்டரும் அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து மாவு பவுடர், அதாவது மாவு எடுத்துகிட்டு வந்து மேலேருந்து கொட்டிடுவாங்க. ஸோ மாவு கொட்டினதுக்கப்புறம் நம்ம நக்கிள் டஸ்ட்டு சொல்லுவோம், ஸோ நீ என்ன தான் வளவளப்பாக இருந்தாலும் மாவு பட்டவொடனே உன்னோட மாய்ச்சர், அதாவது ஈரப்பதம் எல்லாமே அந்த மாவு வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இதுக்கப்புறம் உன்னை விட்டு பொழக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு அந்த ஈலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 அடி அடிச்சிருவாங்க. அடித்ததுக்கப்புறம் அவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிரும். ஸோ டவுன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேக்கடாக மாறிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம கோயிச்சி சொல்லுவோம், ஸோ யாராக இருந்தாலும் பவர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க நார்மலுக்கு வந்தாங்கன்னா நேக்கடாக மாறிடுறாங்க, ஏன்னா அவங்க
அவங்களோட பவர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு, அதாவது அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா பவரை மாறுறப்ப ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சிரும். பட் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் போலீஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. சரி போலீஸ் வருவாங்க, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு நம்ம கோயிச்சி சொல்ல, இந்த சைடு நம்ம பாப்பாவுக்கு இல்லாமல் வீட்டுக்கு போகணும், நான் குளிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறா. ஏன்னா அவன் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாவு பவுடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொட்டிடுது. அதுக்கப்புறம் குளிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிச்சிக்கிட்ட பார்த்து சொல்கிறா, நீ எனக்கு ஒரு நல்ல ஷாம்புவாக வந்து வாங்கி கொடு, என்னோட ஹேர்லாம் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, சிலிக்கான் ஃப்ரீ ஷாம்பாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோயிச்சியை பற்றி கேட்குறான். இந்த சைடு என்னடா நம்ம நக்கல் டஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி, கோயிச்சி நீ என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க, எங்கே பாரு பீரே இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்ல, நம்ம கோயிச்சி வந்து சொல்கிறான், ஆமாம் எல்லா பீரும் தான் நீயே குடிச்சிட்டே அப்படின்னு. சரி போய் வாங்கிட்டு வா அப்படின்னு வந்து நான் சொல்லிவிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயரோட வந்து பார்த்தீங்கன்னா உட்காடுறான் நம்ம நக்கல் டஸ்ட்டு. இதை பார்த்தோன்னே பாப்பப் கேள், நீ என்னடா ட்ராயரோட வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இவன் ஏமா நீ கட்டனுக்கு அந்த சைடு தானே வரக்கூடாதுன்னு சொன்னேன், இந்த சைடு தானே நான் உட்காந்துட்டு இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அப்புறம் ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்மோக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாப்பப் கேள், ஸ்மோக்லாம் பண்ணாத, நீ வெளியே போய் ஸ்மோக் பண்ண, ரொம்ப நாறுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறா. இதை பார்த்துட்டே நம்ம கோயிச்சி, அதாவது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு, என்னடா என்ன நிலமடா, என் நிலமை இப்படி இருக்கே, காலேஜ் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சினே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து காய போடுறான். காய போட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். என்னதான் இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம இன்வெஸ்டிகேஷன், அதாவது நம்ம போலீஸ் ஆஃபீஸர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய வில்லன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக மாறுறாங்க. ஸோ அவங்க மாறதுக்கு மூல காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக்காக தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரக்கை எப்படி சப்ளை பண்ணுறாங்க, யார் சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு விவரமுமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்டையோ அல்லது இன்னொரு இன்வெஸ்டிகேட்டர்கிட்டையோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு அவன் வந்து சொல்கிறான், ஆமாம் எதனால் இந்த மாதிரி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த லீடும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறப்ப தான் சொல்கிறான், ஆமாம் இந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல, இந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாகவே யாரோ கொடுக்குறாங்க, யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து கொடுத்ததாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த இன்வெஸ்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, அப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு டெஸ்ட்டாக தான் இருக்கும், அவங்கள வச்சு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க ஃப்ரீயாகவே. ஸோ இந்த ட்ரக்கு இவங்களோட குறிக்கோள் என்னென்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கீம், அதாவது மிகப்பெரிய பிளான் போட்டுட்ருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி அவங்க வந்து இப்போதைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ரீயாக கொடுத்தது, அதுக்கப்புறம் இந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த ஒரு ட்ரக்கை விற்கிறதுக்கான பிளானும் இருக்கலாம். ஸோ இது நம்ம உடனடியாக தடுத்து நிறுத்தாகணும், ஏன்னா என்ன அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அதாவது நம்ம இப்போ ஏதாவது காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தால் தான் நம்ம யார்கிட்ட வாங்கினா யார் கொடுத்தா அப்படிங்கிறது கேட்கலாம். இவங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது, இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க, யார் கொடுத்தா எப்படின்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பாப்பு கேளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்கானுங்க அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும். இவனுங்க 2 பேரும் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறானுங்க, அந்த சின்ன பையன் எங்ககிட்ட தான் இருக்கான், ஸோ அவங்க உங்ககிட்ட எது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமாமா, நாங்கள் அவனை கூட்டிகிட்டு வரட்டா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து பாப்பப் கேர்ள் சொல்கிறான், அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கோயிச்சு கேட்க, ஆமாம் அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்புலாம் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் ஹேண்ட் ஷேக்காக தான் அவன் மாறினான் அப்படின்னு சொல்லி நம்ம பாப்பப் சொல்கிறான். சரி ஓகே, அப்போ நம்ம அவங்ககிட்ட போய் பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நம்ம மாஸ்டருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம கோயிச்சு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம பாப்பப் கேர்ள் சொல்கிறான், இல்லை மாஸ்டருக்குலாம் கால் பண்ணாத, அவன் வந்தால் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும்ல, அவன் வந்தால் பேச்சுவார்த்தை தான் கிடையாது, ஒன்லி வீச்சு தான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவர் வந்தால் ஒரே வீச்சு தான், சரி நம்மளே போய் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு போவோம், அதாவது அவங்ககிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு கேட்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பப் கேர்ள் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறா, ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ போட்டு இதுவரை நடந்ததில்லை. அப்புறம் நம்ம கோயிச்சு வந்து நீ ஏன் இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிற, சரி என் கையை வந்து பிடிச்சிக்கோ, நீ நானும் ஒன்றாவே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹேண்டை கொடுக்குறான். அந்த ஹேண்டை பிடிச்சிட்டு நம்ம பாப்பப் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கப்புள்ஸாக போயிட்டுருக்கப்பவே பாப்பப் கேர்ள் சொல்கிறா, ஐயோ என்ன இந்த நிலமையில் யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. என்ன நினைப்பாங்க, நீ என்ன அவ்வளோ ஃபேமஸாக, என்ன நீ ஒன்றும் செலிப்ரிட்டி ஒன்றும் இல்லையே அப்படின்னு இவன் சொல்ல, டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து யாரோ ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பப் கேர்ள் வந்துட்டாங்க, பாப்பப் கேர்ள்ன்ட்டு அவங்ககிட்ட நோக்கி வந்துட்டு, எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுக்குறீங்களா, உங்களை நான் இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, உங்களோட ஈவெண்ட்டே இல்லைன்னு நினச்சேன், நீங்கள் என்ன இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க, சரி வாங்க என் கூட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ கோயிச்சியும் அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான், இவர் யார் உங்கள் பாய் ஃப்ரெண்டா, சரி உங்கள் பர்சனல் லைஃப்குள்ளே நான் எதுவும் வரல, பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இவன் சொன்னதுக்கப்புறம் நான் பாப்பப் கேர்ள் இல்லை அவன் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு, அதாவது அவன் மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
மாதிரி ப்ளஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு எம்ப்ரேசிங்கான ஒரு மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இவன் அப்படி சொல்கிறான். பட் நம்ம கொய்ச்சி வந்துன்னா உடனே ஐயையோ பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க, உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறான். ஸோ இதை கேட்ட உடனே பாபு கேர்ளுக்கு டென்ஷன் ஆயிடுது. என்னடா நீ உடனே இல்லைன்ட்ட அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் கேட்டுகள் சொல்கிறா, இல்லை இவனோட மேனேஜர், இல்லை இவனோட அசிஸ்டண்ட், இல்லை இவனோட சர்வெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை சொல்கிறா. கடைசியில் சர்வெண்ட்டு அதாவது அடிமை அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு ஓ சர்வெண்ட்டா, சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறான். இந்த சைடு நம்ம பாப்பு கேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை மீட் பண்ணிடுறாங்க. இந்த 2 பேர்ட்ட மீட் பண்ணுறேன்னு சொன்னல, அதில் ஒருத்தன் மீட் பண்ணிவிட்டு எங்கடா அவன் கூட இன்னொருத்தர் இருப்பானே அவனை காணோம் அப்படின்னு சொல்ல கேட்க, ஆமாம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா டெரோவை கூட்டிகிட்டு வர போயிருக்கான். அதாவது அந்த அந்த ஸ்லித்தரி ஈலாக ஒருத்தன் மாறுவான்ல, ஸோ அவன் தான் இவன் தான் கூட்டிகிட்டு வர போயிருப்பான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். ஸோ சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. ஓகே சார், அப்போ நம்ம அவங்களுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நக்கிள் டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம உள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம உள்ளே போகலாம், இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா எனக்கு ரொம்ப கூச்ச சுபாவமே இருக்குது அப்படின்னு பாப்பப் கேர்ள் சொல்லுவாள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளெல்லாம் போக தேவையில்லை, நீங்கள் இங்கேயே வந்து உட்காருங்க அப்படின்னு நம்ம நக்கிள் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். ஐயோ இவன் எப்படா வந்தான், இவனை தான் நம்ம கூப்பிடவே இல்லையே, கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம பாப்பப் கேர்ளை அண்ட் நம்ம கொய்ச்சி அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஷாக்காயிரும். இவர் வந்தால் பேச்சுவார்த்தைலாம் பண்ண முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சும்மா 3 பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கப்போ தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் அப்படியே அந்த ஸ்கூல் கேர்ள்கிட்ட போவாங்க. அதை நம்ம பாப்பு கேர்ள்கிட்ட ஒருத்தி ஃபோட்டோ எடுத்தால, ஸோ அவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க. அவகிட்ட போகிறதுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு பீ வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே உட்காந்து அந்த பீக்குள்ள பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் மாதிரி இருக்கும். அவள் மேலே உட்காந்து அந்த அவளோட கண்ணோட பேட்சுக்குள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெள்ளியாக இருந்திருக்கா அப்படின்னு. எனக்கு உடனடியாக ஒரு வேலை வந்துருச்சு, நான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறான். போனதுக்கப்புறம் அவளோட பேட்சை கழட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவளை சுற்றி நிறையா பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவள் கண்ணுக்குள்ளே போய் உட்கார ஆரம்பிக்குது. ஸோ உட்காந்ததுக்கப்புறம் அதாவது ஃப்ராக்ஸ்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டப்புன்னு அவள் கண்ணில் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பீயும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போக ஆரம்பிக்குது. ஸோ அந்த பீக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கெமிக்கல்ஸ் ஒரு மாதிரி இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பீயை போய் யாராவது குத்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வில்லனாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமே இவ தான் அப்படிங்கிறது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் குத்தி மாறுறாங்க. பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவளை கண்ணில் இருந்து வர பீனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வில்லன்ஸாக மாற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏகப்பட்ட பேர் வில்லன்ஸாக மாற ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்ஸாக மாறுறத பார்க்குறப்ப நம்ம டெரோவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் நிறைய பேர் வில்லன்ஸாக மாறுறாங்க. ஸோ பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் ஓடுறப்ப நம்ம டெரோவும் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடுறானுங்க. ஸோ பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேட்டர் வந்து இன்ஃபர்மேஷன் போயிடுது. ஸோ அவர் உடனடியாக எல்லா ஹீரோஸ்க்கும் எல்லா ஹீரோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேம்பேஜ் நடந்துகிட்ருக்கு. ஸோ உடனே எந்தெந்த ஹீரோஸ்லாம் அவைலபிளாக இருக்காங்களோ எல்லாத்தையும் டிஸ்பேச் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ சொன்னதுக்கப்புறம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே இடத்துல தான் நம்ம நக்கிள் டஸ்ட்டு பாப்பப் கேர்ள் நம்ம கொய்ச்சியும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் நக்கிள் டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீ பறக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்றான். ஸோ பார்த்த உடனே என்ன இந்த பீ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் அங்கேருந்து வேகமாக ஓடிடுறான். ஸோ ஓடினதுக்கப்புறம் தான் தெரியுது. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோஸும் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஏன்னா நிறைய பேர் டேமேஜ் நடக்குதுல்ல. ஸோ ஒவ்வொரு ஹீரோஸாக வராங்க. நம்ம என்டிவர், ஜீன்ஸு, ஐசா வசன்ஸு, நம்ம மாஸ் கேர்ள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஒவ்வொரு வில்லனாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனுக்கு வந்துடுறாரு. ஸோ எல்லாம் வந்ததுக்கப்புறம் கொய்ச்சி ஆல்மைட் கூட வந்துட்டாருப்பா, எல்லா ஹீரோவும் வந்துட்டாங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லா வில்லன்ஸையும் தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்ருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நக்கிள் டெஸ்ட்டாக அந்த ஒரு பிஏ தேடி போயிட்டுருப்பால அந்த பிஏ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவான். ஸோ அந்த பிஏ பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த பி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் கெஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அவனோட ஃப்ரெண்ட் அங்கே தான் நடந்துகிட்ருப்பான். டப்புன்னு நம்ம நக்கிள் டெஸ்ட் அவனை பிடிச்சிட்டு தம்பி இங்கே யாரோ சஸ்பீஷியஸாக யாராவது இருக்காங்க, சந்தேகப்படுற மாதிரி இங்கே யாரோ இருக்காங்க, இங்கே பாரு இந்த பிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இருக்குது, ஸோ இதை வச்சு தான் எல்லோரும் வில்லன்ஸாக மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ பிடிச்சி ஒரே நசுக்கிடுவான். அவன் அந்த பிஏ நசுக்கினதுக்கப்புறம் இங்கே அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் இருந்து பிளட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பிஏ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா இவளுக்கு எதுவும் ஆகும் போல். பிஏ கொன்னதுக்கப்புறம் இவளோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஆயிரும். என்னோட லிட்டில் கேர்ள்ஸ், அதாவது என்னோட பிஏவே நீ கொண்டுட்டியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அப்புறமா தான் தெரியும் நம்ம டெரோவும் அவகிட்ட தான் இருப்பாள். டெரோ வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுவாள். டெரோவும் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தான் இருப்பான். சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம டெரோ கையை பிடிச்சி போகிறப்ப நம்ம டெரோ சொல்லுவான், நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் போகலான்ட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவாள், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறியா, அப்போ நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்ல அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா கேர்ள் கூட எடுத்த ஃபோட்டோ
லேப்டாப் அவங்ககிட்ட காமிச்சு நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா முடியும். ஸோ இவங்க 3 பேர் ஸ்கெட்ச் போட்டுட்ருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேருக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக எல்லா வில்லன்ஸும் மாறுறாங்க, இதுக்கு அந்த பிஏ தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 பேர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 3 வந்து பார்த்தீங்கன்னா முடியும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அல்லது மற்ற வீடியோலேருந்து ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதாவது நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோலேருந்து சரி பண்ணிக்க நினைக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ரொம்ப அதாவது எப்படியோ ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா, லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது அனிம் டப்பிங் போடணும் அப்படின்னா மறக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த அனிமே டப் பண்ணி போடுறேன். அண்ட் அது வரைக்கும் நான் தான் மிஸ்டர் நோபடி. ஐ அம் சைனிங் ஆஃப்.